நீங்கள் ஒரு 1930ஸ்க்கு முன்னாடி, அதாவது 1920s அந்த காலகட்டத்தில் பிறந்த ஒரு பொண்ணாக இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுடைய அப்பா அம்மா வந்துட்டு உங்களை எந்த வயசில் வேணால் கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க. அது 6 வயசாக இருந்தாலும் சரி, 10 வயசாக இருந்தாலும் சரி. ஏன்பா இந்த பச்சை மண்ணை இவ்வளோ சீக்கிரம் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லி யாருமே கேள்வி கேட்க மாட்டாங்க. ஆனால் 1930ல் பொண்ணுங்களுக்கு இந்த வயசில் தான்ப்பா கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆக்டை கொண்டு வராங்க. அந்த ஆக்டினுடைய பேர் தான் சாரதா ஆக்ட். இந்த ஆக்டின் படி பொண்ணுங்களுடைய திருமண வயது அப்படிங்கிறது 14ன்னு நிர்ணயிக்கப்படுது. அதுக்கப்புறம் 1949ல் 15 உயர்த்துறாங்க அந்த வயசை. அண்ட் 1978ல் தான் பொண்ணுங்களுடைய திருமண வயது 18 அப்படிங்கிறது நிர்ணயிக்கப்படுது. அண்ட் ஆண்களுக்கு 21. ஓகே, இப்போ இந்த குழந்தை திருமணம்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லி 2006ல் நிர்ணயிக்கப்படுது. அண்ட் இப்போ வரைக்குமே பெண்களுடைய திருமண வயது 18, ஆண்களுக்கு 21. சரி, ஓகே, எல்லா பொண்ணுங்களுமே 18 வயசுலேயே கல்யாணம் பண்ணிக்கிறாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது. சிலர் சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இன்னும் சிலர் வந்துட்டு இல்லை, எனக்கு வந்துட்டு இன்னும் நிறைய கடமைகள் இருக்குது, நான் வந்துட்டு என்னுடைய லைஃப்பில் என்னுடைய கெரியரில் ஒரு பீக்கை அடைஞ்சதுக்கப்புறமா நான் என்னுடைய மேரேஜ் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு டெசிஷன் எடுக்கிறதுக்கான உரிமை இப்போ எல்லா பொண்ணுங்களுக்குமே இருக்குது. அண்ட் இதை வந்துட்டு நிறைய பேர் வரவேற்கிறாங்க. ஓகே, உன்னுடைய லைஃப், உன்னுடைய ஃப்யூச்சர் நீ டிசைட் பண்ணிக்கிற அப்படிங்கிறாங்க. இன்னும் சிலர் வந்துட்டு இதை கிரிட்டிசைஸும் பண்ணுறாங்க. பிகாஸ் 40 வயசு வரைக்கும் கூட நிறைய பேர் வெயிட் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க இல்லையா, அதெல்லாம் வந்துட்டு தப்பு. அட்லீஸ்ட் ஒரு 25 வயசு அந்த டைம்லையாவது கல்யாணம் பண்ணிக்கோங்க. அதுக்கும் மேலே லேட் ஆச்சு அப்படின்னா இந்த ப்ரெக்னன்சி ரிலேட்டட் காம்ப்ளிகேஷன்ஸ் நிறையா வரும். அதனால் 25 வயசு அந்த மாதிரியே கல்யாணம் பண்ணிக்கோங்கன்ட்டு பலரும் சொல்லியிருக்காங்க. எனிவேஸ், 5 வயசு 10 வயசுன்னு கல்யாணம் பண்ணிட்டு இருந்தது போய் இப்போ எனக்கு எப்போ கல்யாணம் பண்ணிக்கணும்னு தோணுதோ அப்போ நான் பண்ணிப்பேங்கிற ஒரு டெசிஷன் எடுக்கிற ஒரு உரிமை இருக்குது இல்லையா, அது வந்துட்டு இப்போ எல்லா பொண்ணுங்களுக்குமே இருக்குது. இந்த ஒரு டிராஸ்டிக் சேஞ்சுக்கு என்ன காரணம்? அண்ட் பொண்ணுங்களுடைய லைஃப்பில் பார்த்தீங்கன்னா காலாகாலமாக பல விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு. அது என்ன அப்படிங்கிறதையும் தான் இன்றைக்கான பதிவில் பார்க்க போகிறோம். வெல்கம் டு தமிழ் த்ரெட்ஸ். நான் உங்கள் மௌனமொழி. நன்னடை நேர்கொண்ட பார்வை அப்படின்னு சொல்லி பாரதியார் பெண்களுக்காகவே பல கவிதைகள் எழுதியிருக்காரு. மேபி அந்த காலகட்டத்தில் அது ரொம்பவே தேவைப்பட்டதாக இருந்தது. ஆனால் இப்போன்னு பார்த்தீங்கன்னா பல இடங்களில் பல பெண்கள் ரொம்பவே தைரியமாக பல விஷயங்களை பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்காக நிறைய விஷயங்களுக்காக போராடிக்கிட்டும் இருக்காங்க இல்லையா. ஆனால் அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா வீட்டில் ஏதாவது ஒரு விசேஷம் இல்லைனா சொந்தக்காரங்கெல்லாம் கூடியிருக்காங்க அப்படின்னா அந்த ஒரு பொது சபையில் வந்து அவங்களுடைய கருத்து என்ன, அவங்க என்ன சொல்கிறாங்க, அவங்களுடைய ஒரு எண்ணம் அதில் என்ன அப்படிங்கிறத ஓப்பனாக சொல்லவே முடியாது. கிச்சன் பக்கத்துலேயே நின்று அவங்க என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னு ஒட்டு கேட்டுக்கிட்டாதான் உண்டு. ஆனால் இப்போ அப்படி கிடையாது. டு பி நோட்டட், எல்லா வீடுகள்லையும் இல்லை, சில வீடுகளில் கெஸ்ட் வராங்க, ஒரு பொது சபை இருக்குது, ஆர்எல்ஸ் ஏதோ ஒரு ஃபேமிலி இம்பார்ட்டண்ட்டான ஒரு டிஸ்கஷன் போயிட்டுருக்கு அப்படின்னா அந்த வீட்டினுடைய பெண்களும் அதில் கலந்துப்பாங்க. அண்டு அவங்களுடைய கருத்து என்னங்கிறத தைரியமாக முன் வைப்பாங்க. சில இடங்களில் பார்த்தீங்கன்னா டெசிஷன் மேக்கிங் பவரே பொண்ணுங்க கிட்ட தான் இருக்குது. ஸோ இப்படி ஒரு பெரிய விஷயம் இருக்கு இல்லையா, இந்த ஒரு மாற்றம் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, இது வர்றதுக்கான காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபெமினிசம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான். இப்போது ஃபெமினிசம் அப்படிங்கிறத சொன்னோன்னே அப்போ நீயும் ஃபெமினிஸ்டா அப்படின்ட்டு முகம் சுழிக்காதீங்க. பிகாஸ் இப்போல்லாம் ஃபெமினிசம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையே வந்துட்டு ரொம்ப தப்பாக போர்ட்ரே பண்ணப்பட்டு இருக்கு. ஸோ இப்போ இந்த ஃபெமினிசம் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம பேட்ரியார்கி அப்படின்னா என்னன்னு பார்த்துடலாம். இந்த பேட்ரியார்கி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆணாதிக்க சமூகம். இப்போ இதில்னு பார்த்தீங்கன்னா பொண்ணுங்களுக்கு சிந்திக்கிறதுக்கான திறனோ இல்லைன்னா ஒரு டெசிஷன் எடுக்கிறதுக்கான உரிமையோ ஆண்கள் கொடுக்க மாட்டாங்க. அகெயின் டு பி நோட்டட், சில ஆண்கள் மட்டும்தான். ஓகேங்களா. ஸோ இதில் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா எல்லா டெசிஷனுமே ஆண்கள் மட்டும்தான் எடுப்பாங்க. பேசிக்லி பொண்ணும் பையனும் வந்துட்டு ஒரு ஹியூமன் பீயிங் தான், மனுஷங்க தான். அப்படின்னாலுமே தன்னுடைய ஆப்போசிட் ஜெண்டரை ஸ்லேவாக பார்க்குற ஒரு மனப்பான்மை அப்படிங்கிறது ஆண்கள் கிட்ட இருக்கும். இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிழக்கு சீமையிலே படம் இருக்குல்ல, அதில் வந்துட்டு ராதிகா அவங்க விருமாயி அப்படிங்கிற ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பாங்க. அந்த கேரக்டர் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க சொந்தமாக எந்த டெசிஷனும் எடுக்க மாட்டாங்க, ஒரு கருத்தை முன்னாடி சொல்லவே மாட்டாங்க. அவங்க ஹஸ்பண்ட் என்ன சொல்கிறாங்களோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணுவாங்க. அவங்க அதுக்கு அகேன்ஸ்டாக எதுவுமே பண்ணவும் மாட்டாங்க. அண்ட் அவங்களுடைய ஹஸ்பண்டும் அவங்களுடைய கருத்துக்கு ஒரு முக்கியத்துவம் அப்படிங்கிறது கொடுக்கவே மாட்டாங்க. சரி, இப்போ ஃபெமினிசம் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சொசைட்டியில் எஜுகேஷனாக இருக்கட்டும், இல்லைனா பாலிட்டிக்ஸாக இருக்கட்டும், என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கட்டும், ஃபேமிலியில் இருக்க ரெஸ்பான்சிபிலிட்டிஸாக இருக்கட்டும், இல்லை ரைட்ஸாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே வந்துட்டு மென்னுக்கு ஈக்குவலாக விமென்ஸுக்குமே ரைட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத
எடுத்துரைக்கிறதுக்காகவும் அதை நடைமுறைப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காகவும் கொண்டு வரப்பட்ட ஒரு கான்செப்ட் தான் இந்த ஃபெமினிசம் அப்படிங்கிறது. இப்போது இந்த ஒரு கான்செப்டை பார்த்தீங்கன்னா பல ரைட்டர்ஸும் அவங்களுடைய புஸ்தகங்களில் எழுதுறது, கவிதைகளாக வடிக்கிறது, இல்லைனா நியூஸ் ஆர்டிகல்ஸில் எழுதி பப்ளிஷ் பண்ணுறதுங்கிற மாதிரி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த டிரெக்டர்ஸ் வந்துட்டு இது பேஸ் பண்ணி ஃபெமினிசத்தை பேஸ் பண்ணி படங்கள் எடுக்கிறது, இல்லைனா டாக்குமெண்ட்ரி ரிலீஸ் பண்ணுறதுங்கிற மாதிரி விஷயங்கள் நடந்துட்டு இருந்துச்சு. ஒரு 60s 70s 80s அந்த காலகட்டம்லாம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த ஆணாதிக்கத்தை பேஸ் பண்ணினா படங்கள் நிறையா இருக்கும். ஹீரோஸுக்கு ஒரு சப்போர்ட்டிவ் கேரக்டராக இல்லை ஹீரோஸுக்கு அடிமையாக தான் அவங்களுடைய ஃபீமேல் சப்போர்ட் லீடை காமிச்சிருப்பாங்க. அண்ட் இதே 2000s அந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஃபெமினிசம் பேஸ் பண்ணி நிறைய படங்கள் வந்தது. எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மகளிர் மட்டும், 36 வயது நிலை, இந்த மாதிரியான படங்கள்லாம் வந்துட்டு ஃபெமினிசத்தை சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபெமினிசத்தை சப்போர்ட் பண்ணுற மாதிரியும் பல படங்கள் இருக்குது, இதை அப்போஸ் பண்ணுற மாதிரியும் படங்கள் இருக்குது. சிலர்லாம் வந்துட்டு இந்த ஃபெமினிஸ்ட் அப்படிங்கிற வார்த்தையை கேட்டாலே கடுப்பாகிறவங்களாம் இருக்காங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நீங்கள் வந்துட்டு ஒரு மீன் பிடிக்கிறதுக்காக ஒரு கடல்லையோ ஆற்றுலையோ வலைய விரிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ வலைய விரிக்கும் போது அதில் மீன் மட்டும்தான் சிக்குமா? நோ, அங்கே இருக்க தூசி, பாசி அண்டு சின்ன சின்ன புல், செடி, நண்டு, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அது கூடவே சேர்ந்து வரும் இல்லையா? அந்த மாதிரி இந்த ஃபெமினிசம் அப்படிங்கிற ஒரு வலைக்குள்ளே மென்னுக்கு ஈக்குவலான எஜுகேஷன், படிப்பறிவு, பிஹெச்டி வரைக்கும் பண்ணணுமா பண்ணு, அதுக்கப்புறம் வேலை வாய்ப்பு, எனக்கு எங்கேயாவது வேலைக்கு போகணும்னு தோணுதா நான் போவேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். அப்புறம் ஃபேமிலியில் வந்துட்டு டெசிஷன் எடுக்கிற ஒரு ரைட்ஸ், இது எல்லாமே வேணும் அப்படின்னு கேட்டுட்டு அதுக்காக போராடிட்டு இருந்தது போய் அதை நிறைய பேர் அட்டைனும் பண்ணிட்டாங்க. நிறைய பேர் வந்துட்டு ஹார்ட் ஒர்க்கிங்காக ஃபீல்டு, இந்த மைனிங்லேயா இருக்கட்டும், இல்லைனா அத்தாரிட்டேட்டிவாக இருக்கிற வேண்டிய ஒரு ஃபீல்டு, பார்லிமெண்ட்டாக இருக்கட்டும், இல்லைனா இன்டெலெக்சுவலாக இருக்க வேண்டிய இடங்களாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையுமே பொண்ணுங்க இப்போ வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. 50-50 இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. பட் இருந்தாலும் எல்லா இடங்களுமே பொண்ணுங்க கால் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதையும் தாண்டி என்ன பண்ணாங்க, ஆண்கள் செய்கிற எல்லாத்தையுமே நாங்கள் செய்வோம். அவங்க ஸ்மோக் பண்ணுறாங்களா, நாங்களும் ஸ்மோக் பண்ணுவோம். அவங்க குடிக்கிறாங்களா, நாங்களும் குடிப்போம். அவங்க ட்ரக்ஸ் எடுத்துக்கிறாங்களா, நாங்களும் எடுப்போம். இப்படி தப்பான, நம்ம சொன்னோம் இல்லையா, இந்த தூசி, பாசி, மண் அப்படின்னு சொல்லிட்டு, இது எல்லாமே கூட சேர்ந்து வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இங்கே தான் தப்பாக போக ஆரம்பிக்குது. இப்போது ஆண்கள் இந்த ஸ்மோக் பண்ணுறாங்க, குடிக்கிறாங்க, ட்ரக்ஸ் எடுத்துக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு வருஷமாக நடந்துகிட்ருக்கு. அது கரெக்டாக அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. அதுவுமே தப்பான ஒரு விஷயம் தான். ஆனால் அதை எடுத்து சொல்கிறதுக்கு, ப்ராப்பராக எஜுகேட் பண்ணுறதுக்கு வீட்டில் இருக்க பொண்ணுங்களுக்கு ஒரு ரைட்ஸ் அப்படிங்கிறது இருந்தது கிடையாது. ஒருவேளை தன்னுடைய மனைவி என்னங்க குடிச்சிட்டு வந்துட்டீங்களே அப்படின்னு கேட்டாங்கன்னா தூக்கி போட்டு மிதிக்கிற ஆண்கள் நிறைய பேர் இருந்தாங்க. இப்போவே பல இடங்களில் இருக்காங்க. பட் இப்போது ஃபெமினிசத்தில் இந்த மாதிரி ஸ்மோக் பண்ணலாம், ட்ரிங்க் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லும்போது, இந்த ஃபெமினிசம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் ஒரு குறுகிய காலகட்டத்தில் தான் பாப்புலரைஸ் ஆக ஆரம்பிச்சது இல்லையா? அதுக்குன்ட்டு இப்போ குறுகிய காலத்தில் தான் பாப்புலரைஸ் ஆகுது. ஸோ பொண்ணுங்க வந்துட்டு அப்போ ஸ்மோக் பண்ணக்கூடாது, ஆண்கள் பண்ணால் கரெக்டானு கேட்டால் நோ. ஒரு விஷயம் தன்னை பாதிக்குது, தன்னுடைய குடும்பத்தை பாதிக்குது, என்விரான்மெண்ட்டை பாதிக்குது அப்படின்னும் பொழுது அது யார் பண்ணாலுமே தவறான ஒரு விஷயம் தான். இது இப்போ நம்ம மேலோட்டமாக பார்த்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இது பெரிய தப்பு கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க பலரும். ஏன்னா ஆண்கள் கூட தான் ஸ்மோக் பண்ணுறாங்க, அவங்களும் தான் ட்ரிங்க்ஸ் பண்ணுறாங்க, அவங்களுடைய குடும்பம்லாம் நல்லா தானே இருக்குது, எல்லா குடும்பமும் சீரழிஞ்சு போயிடுச்சு, அப்போ நாங்கள் பண்ணுறதுல மட்டும் என்ன தப்பு அப்படின்னு சொல்லி பலரும் கேட்பாங்க. இப்போ இதனுடைய ஒரு ஆபத்து நம்ம என்ன பண்ணி வச்சுருக்கோம் அப்படிங்கிறது இப்போ தெரியாது. ஒரு 2-3 ஜென்ரேஷன் போனால் தான் எங்கள் கூட்டிகிட்டு வந்து நிறுத்தியிருக்க பார்த்தியா அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷனுக்கு நம்ம எல்லாருமே போவோம். சரி, நாங்கள் இதெல்லாம் பண்ணலப்பா, எங்களுக்கு இதெல்லாம் வேண்டாம். ஆனால் மற்ற விஷயங்களில் எங்களுக்கு ஈக்குவலிசம் அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடச்சிருச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவுமே இல்லைன்னு தான் சொல்லணும். இப்போ அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா பொண்ணுங்க அப்படிங்கிறவங்க வெளியே போக விட மாட்டாங்க, வீட்டை விட்டு அனாவசியமாக வெளியே வரக்கூடாது, 6 மணிக்கு மேலே யாருமே வெளியே போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பூட்டிலாம் வச்சுட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கும்பொழுது இந்த எஜுகேஷன், படிப்புக்கான ஒரு பாசிபிலிட்டி, அதை கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி அப்படிங்கிறது ரொம்பவே கம்மி, இல்லை கூட. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நியூஸ்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு தடவை இந்த ஸ்டேட் போர்டு எக்ஸாமாக இருக்கட்டும், பப்ளிக் எக்ஸாம்லாம் முடியும் இல்லையா, இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நியூஸில் ஆண்களை விடவும் பெண்கள் வந்துட்டு அதிகமான மதிப்பெண் எடுத்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு நியூஸை பார்ப்போம். சரி, எஜுகேஷனில் ஓரளவுக்கு ஓகே. பட் அதை தாண்டி, படிப்பை தாண்டி இந்த கேரியர், எனக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு வேலைக்கு நான் போகிறேன் அப்படிங்கிறத சொல்லும்பொழுது, இந்த வேலைக்கு ஏன் போகிற, இதெல்லாம் பொண்ணுங்க பண்ணுற வேலை மாதிரி கிடையாது, பொண்ணு மாதிரி அடக்கமாக இரு அப்படிம்பாங்க. அப்படி இல்லைன்னா நீ எதுக்கு வேலைக்கு போயிட்டு, நான் தான் வேலைக்கு போகிறேனே, நான் சம்பாதிக்கிறேன், நீ வீட்டில் இருந்து குழந்தைங்கள பார்த்துக்கோ, சமைக்கிற வேலையை பார்த்துக்கோ அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அதையும் தாண்டி வேலைக்கு அனுப்புகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு குடும்பத்தில் ஆணும் பெண்ணும் வேலைக்கு போகிறாங்க. இப்போ ஆணினுடைய வேலை என்னவாக இருக்கும், காலையில் எழுந்துக்கணும், அவங்களுடைய வேலைகளெல்லாம் முடிச்சுக்கணும், அதுக்கப்புறம் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணாங்கன்னா அதை சாப்பிட்ணும், லஞ்ச் பேக் பண்ணி கொடுத்தாங்கன்னா அதை எடுத்துக்கணும், அதுக்கப்புறம் வேலைக்கு போகணும். அண்ட் ஈவினிங் வந்தாங்க அப்படின்னா குழந்தை இருக்காங்கன்னா குழந்தைங்க கூட விளையாடணும், ஒய்ஃப் கூட கொஞ்சம் நேரம் பேசணும், அதுக்கப்புறம் டின்னர் ரெடி ஆச்சா டின்னரை சாப்பிடணும், போய் படுத்து தூங்கணும், மறுநாள் அப்படியே ரிப்பீட்.
பொண்ணுடைய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொவைடட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஆண்களுடைய விஷயம் சில வீடுகளில் தான். இன்னும் பொண்ணு சைடு பார்த்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், காலங்காத்தால எழுந்துக்கணும், பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணணும், பசங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு லஞ்ச் பேக் பண்ணணும், லஞ்சுக்கு என்ன ரெடி பண்ணுறதுங்கிறத பார்க்கணும். அதுக்கப்புறம் வீட்டில் பெரியவங்க யாராவது இருக்காங்க, அவங்க ஏதாவது டயட் தனியாக ஃபாலோ பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தனியாக சமைக்கணும், ஹஸ்பண்டுக்கான வேலையை பார்க்கணும். அதுக்கப்புறம் அவங்களும் ரெடியாகி வேலைக்கு போகணும். அண்ட் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்தாங்க அப்படின்னா ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு என்ன பண்ணுறது, பசங்களுடைய ஹோம்ஒர்க் என்ன பண்ணுறது, அவங்களுடைய யூனிஃபார்ம்லாம் மறுநாளுக்கு கரெக்டாக எடுத்து வச்சுருக்கோமா, ஷூ சாக்ஸ் எங்கே இருக்குது, பசங்களுடைய வேலைகள் ஹோம்ஒர்க் விஷயம் அண்ட் எக்ஸாம் வந்தது அப்படின்னா அதுக்கான எஜுகேஷன் வேலையெல்லாம் ஹெல்ப் பண்ணுறது, அண்ட் ஹஸ்பண்ட் நெக்ஸ்ட் டே வேலைக்கு போகணுன்னா என்னெல்லாம் எடுத்து வைக்கணும்னு சொல்கிறது, அண்ட் டின்னருக்கு ரெடி பண்ணுறது, இதெல்லாம் முடிச்சுட்டு போய் தூங்கி மறுபடியும் அவங்களுடைய ரிப்பீட். ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா, ஒரு பேர்டன் மென்டல் ப்ரெஷர் அப்படிங்கிறது அதிகமாகுது. சரி, இப்போ என்ன தான் சொல்ல வர, அப்போ பொண்ணுங்களை வந்துட்டு வேலைக்கு விட்டுருக்க கூடாதா, அவங்கள வந்துட்டு படிக்க வச்சிருக்க கூடாதா அப்படின்னு கேட்டால், அந்த பக்கம் ஓகே, அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, அவங்க படிக்கிறாங்க, அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, அவங்க வேலைக்கு போகிறாங்க. பட் இந்த ஃபேமிலி சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சப்போர்ட், ஒரு மாரல் சப்போர்ட், ஒரு பேலன்ஸ்டாக எல்லா வேலையுமே வந்துட்டு பிரித்து வைக்குது. ஏன்னா ஆண்களும் வேலைக்கு போகிறாங்க, பெண்களும் வேலைக்கு போகிறாங்க. ஆண்கள் வந்துட்டு ஒரு அவுட்டர் என்விரான்மெண்ட்டை ஃபேஸ் பண்ணுறாங்க, அங்கேருந்து ஸ்ட்ரெஸ் வருது அப்படின்னா அதே அளவுக்கான ஸ்ட்ரெஸ்ஸை பொண்ணுங்களுமே ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமும் இந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸை ஈக்குவலாக ஷேர் பண்ணிக்கிட்டாங்கன்னா, ஏன்னா டெசிஷன் மேக்கிங்கில் மட்டும் நான் தான் ஆம்பளை, நான் தான் சொல்லுவேன் அப்படிங்கிறத எடுத்துக்கும் பொழுது வீட்டு வேலைகள்லையுமே கொஞ்சம் பங்கு எடுத்துக்கலாம் இல்லையா? ஸோ இதை தான் வந்துட்டு ஃபெமினிசம் அப்படிங்கிறாங்க. அதை விட்டுட்டு இந்த நீ ஸ்மோக் பண்ணுவேன், நான் ஸ்மோக் பண்ணுறேன், நீ ட்ரிங்க் பண்ணுற, நானும் ட்ரிங்க் பண்ணுறேன், அது கிடையாது ஃபெமினிசம் அப்படிங்கிறது. அண்ட் இந்த பொண்ணுங்க கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறது சொன்னோம் இல்லையா, இன்னுமே பல வீடுகளில் பார்த்தீங்க அப்படின்னா ஹஸ்பண்ட் வந்ததுக்கப்புறம் சமைச்சு தர்றதுங்கிறது நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆக்சுவலி நம்ம கொஞ்சம் பின்னாடி போனோம்னு வச்சுக்கோங்களேன், வேண்டாம் ரொம்ப பின்னாடி போய் பாருங்கள். இந்த சங்க காலத்துலலாம் ஆண்கள் வந்துட்டு வெளியே போய் பணம் ஈட்டி கொண்டு வர்றது ஆண்களுடைய வேலை. பொண்ணுங்களுடைய வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடும்பத்தை நிர்வகிக்கிறது. ஆண்கள் சம்பாதிச்சுட்டு எடுத்துகிட்டு வர காசை கரெக்டாக ஹேண்டில் பண்ணி என்ன பண்ணணும் அப்படின்னு பிரித்து டிசைட் பண்ணுறதுங்கிறது பொண்ணுங்களுடைய வேலை. இந்த குடும்ப தலைவி, அந்த தலைவிங்கிற ஒரு பட்டம் இருக்கு இல்லையா, அதுக்கான மதிப்புங்கிறது அந்த காலங்கள்லாம் இருந்தது. அவங்களுக்கு ஒரு டெசிஷன் மேக்கிங், ஃபேமிலியில் இதுதான் நடக்குது, இப்படி தான் நம்ம போக போகிறோம் அப்படிங்கிற ஒரு டெசிஷனை பெண்களால் சொல்ல முடிஞ்சது. ஆண்களுமே அதை கேட்குற ஒரு இடத்துல இருந்தாங்க. பட் அது முடிஞ்ச ஒரு நடுவில் மிட் ஒரு பார்ட் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல தான் எங்கேயும் ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் அப்படிங்கிற மாதிரி, நீ வந்துட்டு பொண்ணு, நீ அடக்கமாக இருக்கணும், நீ இந்த விஷயம்லாம் செய்யக்கூடாது, நீ இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு அடக்குமுறை அப்படிங்கிறது நடுவில் தான் வந்தது. அண்ட் அதிலேருந்து இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வெளியே வந்துருக்கோம். ஃபுல்லாக வெளியே வந்துட்டோம்னு சொல்ல முடியாது, அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் எட்டி பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ பேசிக்காக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபெமினிசம் அப்படிங்கிற கான்செப்டை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு தப்பாக பேசுகிறவங்கள பார்த்து கடுப்பாகிக்கிட்டு இல்லாமல் இந்த ஃபெமினிசம்னா என்ன அப்படிங்கிறத கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி உங்களுடைய பங்கை இதில் கொடுக்கறது ரொம்பவே முக்கியம். இப்போ ஆண்களாக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுடைய பங்கு இதில் என்ன அப்படின்னா, பேசிக்காகவே பொண்ணுங்கிறவங்க மல்டி டாஸ்க் பண்ணக்கூடியவங்க தான். அவங்களால ஒர்க், ஃபேமிலி அப்படிங்கிறத ஹேண்டில் பண்ணிட முடியும். ஆனால் இந்த எமோஷ்னல் பேர்டன் அப்படிங்கிற ஒன்று இருக்குது இல்லையா, அதை ஷேர் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா, அவங்களுடைய ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி ரெஸ்பெக்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் நீங்கள் எவ்வளோ எதிர்பார்க்குறீங்களோ அதே அளவுக்கு ஒரு பொண்ணுக்கும் கொடுத்தீங்க அப்படின்னா அதுதான் ஃபெமினிசம் அப்படின்னு நினைக்கிறேன். பிகாஸ் இப்போ ஒரு ஆண் வேலை செய்கிறாங்க, அவங்க நைட் ஷிஃப்ட் போகிறாங்க, வேலை செய்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு அந்த வீட்டில் என்ன பேர் வரும், என் பிள்ளை ராவும் பகலும் வேலை செய்கிறான், ரொம்ப கஷ்டப்பட்டு குடும்பத்துக்காக உழைக்கிறான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. இதுவே ஒரு பொண்ணு பண்ணியிருந்தால் என்ன சொல்லுவாங்க, பொண்ணு மாதிரியா இருக்க, பொண்ணுங்க பண்ணுறது இது கிடையாது, பொண்ணுங்க இப்படி பண்ணக்கூடாது, ஆம்பளை பண்ணால் நீயும் பண்ணிடுவியா அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீ பண்ணவே கூடாது அப்படின்னு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சுப்பாங்க. இப்போ என்னென்னா அவங்க தப்பு பண்ணல, அவங்களுக்கு பிடிச்ச வேலையை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த இடத்துல வந்துட்டு அவங்களுக்கான ரெஸ்பெக்ட் கிடைக்குதா அப்படிங்கிறத ஆண்கள் வந்துட்டு கொஞ்சம் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். ஏன்னா இப்போ ஒரு பொண்ணு ராத்திரி நேரத்தில் வேலைக்கு போகிறாங்க அப்படின்னா என்ன நடந்துடும், மேக்ஸிமம் ரேப் பண்ணுறாங்களா, கொலை, இதில் ஏதாவது ஒன்று நடக்கும்னு வச்சுக்கோங்களேன், யார் பண்ணுறா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. ஸோ இப்போ இங்கே பொண்ணுங்களை எஜுகேட் பண்ணணுமா இல்லை ஆண்களை எஜுகேட் பண்ணணுமா, அந்த ஒரு விஷயம் இருக்குது, அதை நல்லா யோசிச்சு பாருங்கள். ஸோ பேசிக்லி இந்த ஃபெமினிசம் அப்படிங்கிற ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவல் ரைட்ஸ் கொடுக்கறது தான். ஸோ இது வந்துட்டு சரி, இதனால் எந்த ஒரு தப்பும் நடக்க போகிறது இல்லைங்கிற சில விஷயங்கள் இருக்கு இல்லையா. எனக்கு படிக்கணும்னு இருக்குது, நான் படிக்கிறேன், எனக்கு வேலைக்கு போகணுன்னு இருக்குது, நான் பண்ணுறேன், எனக்கு இந்த இடத்துல இந்த வேலை செய்யணும்னு பிடிச்சிருக்கு, ப்ரொவைடட் அது தப்பானது கிடையாது, சரியான விஷயம், எனக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நான் பண்ணுறேன், ஓகே, எல்லாத்துக்குமே கொடுங்க. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி உங்கள் குடும்பத்தில் உங்கள் கூட இருக்க அம்மாவாக இருக்கட்டும்,
அக்காவாக இருக்கட்டும், தங்கச்சியாக இருக்கட்டும், உங்கள் மனைவியாக இருக்கட்டும், உங்கள் மகளாக இருக்கட்டும், அவங்களுக்கான ரெஸ்பெக்ட் நீங்கள் எவ்வளோ ஒரு ஸ்டாண்டர்டில் எதிர்பார்க்குறீங்களோ அதே அளவு அவங்களுக்கும் கிடைக்குதா அப்படிங்கிறத என்ஷூர் பண்ணிக்கோங்க. ஸோ இதை தான் ஃபெமினிசம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதில் ஏதாவது தவறு இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. அண்ட் இதையும் தாண்டி ஃபெமினிசம் அப்படிங்கிறது நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு பதிவில் பார்க்கலாம். கேட்டதற்கு நன்றி.